வள்ளிய சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். சம்பந்தி, யார் இது? இவர் பேரு நாராயண நம்பூதிரி, கேரள சாமியாரு, ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. இவரு ஹோட்டல் வச்சிருந்தாரு, ஓடிச்சு, அதனால சாமியார் ஆயிட்டாரு. ஆமா, ஹோட்டல் ஓடுச்சுன்னா இவர் பெரிய வியாபாரி தானே ஆயிருக்கணும். எதுக்கு சாமியார் ஆனாரு? அங்க ஓடுனது ஹோட்டல் இல்ல, அவர் பொண்டாட்டி. அதாவது என் புருஷனோட பழைய ஃப்ரெண்டு. எந்த கொச்சு மோளே நீங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கு? அது ஒண்ணுமில்ல சாமி, உங்களோட அருமை பெருமையெல்லாம் இவங்க அடுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன விஷயம் சாமி? சாமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க பாதம் எங்க வீட்டுல பட்டிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குட்டப்பன் என்னிடம் ஒரு பத்திரம் கொடுத்தது, அதை நான் உங்களிடம் திருச்சி கொடுக்க வந்து. குட்டப்பனா? அது யாரு? ஓடி போன என் புருஷன். மாமாவோட பேரு பெரிய தம்பி தானே, இவர் என்ன குட்டப்பன்னு சொல்றாரு? அதே குட்டப்பங்கிற பேரு படு கேவலமா உந்தி இல்ல, அதான் அத்தை ஸ்டைலா பெரிய தம்பின்னு மாத்தி வச்சிருச்சு. அவனண்டி நீ வாய மூடண்டி. சாமி, அது என்ன பத்திரம்? அது ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்காரரு ஊரை விட்டு ஓடி போகும்போது ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை வசூல் பண்றதுக்காக தான் நம்பூதிரி பத்திரத்தோட வந்திருக்காரு. இது அதல்ல, இது குட்டப்பனோட சொத்து பத்திரமாக்கும். சொத்து பத்திரமா? இங்க கொடுங்க சாமி, இங்க கொடுங்க சாமி, இங்க கொடுங்க. என்கிட்ட கொடுங்க சாமி, இங்க கொடுங்க. கொடுங்க சாமி. டேய் டேய், கடன்னு சொன்னப்ப ஆளைய காணோம், இப்ப சொத்துன்னு சொன்ன உடனே விழுந்தடிச்சிட்டு ஓடி வரீங்களா? டேய், முதல்ல பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு படிங்கடா. சரிம்மா. மேற்படி விலாசத்தில் வசிக்கும் கட்டப்பனின் மகன் குட்டப்பனுக்கு ரூபாய் 2500 பெற்றுக்கொண்டு பழைய மகாபலிபுரம் ரோட்டில் இருக்கும் 4 கிரவுண்ட் இடத்தை சுய நினைவுடன் எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு உப்புலியப்பன். ஓயமார்ல 4 கிரவுண்ட் இடமா? அதுவும் அப்பா பேர்லயா? ஒரு கிரவுண்டே பல கோடி ரூபாய் போகுமே. அப்பனா நம்ம பெரிய கோடீஸ்வரிங்களா? யா, ஓ, இந்த சின்ன பாப்பா கோடீஸ்வரி. கோடீஸ்வரி கோடீஸ்வரி கோடீஸ்வரி. என்ன கோடீஸ்வரி கோடீஸ்வரின்னு பில்டப்? சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? எல்லாம் உங்க புருஷன் பேர்ல இருக்கு. தேவையில்லாம அடிச்சு விரட்டிட்டீங்கல்ல அவரை. இனி அவர் திரும்பி வரதுக்கு சான்ஸே இல்ல. ஐயோ 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 ஐயோ, வீட்டுக்குள்ள இருந்த குபேரனை அடிச்சு விரட்டிட்டேனே. 1 கோடியா 2 கோடியா பல கோடியாச்சே. போச்சே போச்சு. போயிட்டாரு சாமி. தண்ணி கொண்டு வரதுக்குள்ள உயிரை விட்டீங்களா சாமி? எனக்கு ஒண்ணும் இல்லடா, போனது ஏன் உயிர் இல்லடா, பணம்டா பணம். அக்கா, தெரியாத தலமா உன் பர்ஸ்ல இருந்து சரக்கு அடிக்க 100 ரூபாய் எடுத்துட்டாங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கா கேரளாவில இருந்து நம்பியார் சாமியை கூட்டு பிடிச்சவனே. போனது 100 ரூபாய் இல்லடா, 100 கோடி ரூபாய் சொத்துடா. அதான் போச்சு. இனிமே புலம்பு என்ன பிரயோஜனம்? நீங்கள் சொத்து நீங்களுக்கே கிடைக்க யான் ஒரு வள்ளி ஐடியா தரும். என்ன ஐடியா? ஓடி போன இவங்க புருஷன் திரும்ப வரணும்னு சின்ன பாப்பா போட்டோவை ஹாஃப் பேஜ் போட்டு ஆட் கொடுக்குறீங்களா? அம்மா, அத்தை இருக்கிற சைஸுக்கு ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்தா கூட குவார்டர் சைஸ் தான் தெரியும். யான் பறைய வந்தது அதல்ல, மந்திரத்தையும் தந்திரத்தையும் மிக்ஸ் பண்ணி காலச்சக்கரம்னு ஒரு அண்டர்வேர் நான் கண்டுபிடிச்சு, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஓடி போன கொப்பன் குட்டப்பனை நீங்கள் மீட் பண்ணலாம். அதெல்லாம் போக முடியுமா சாமி? இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? ஓடி போன என் பொண்டாட்டிய அப்படிதானே மீட் பண்ண. எதுக்கு மீட் பண்ணீங்க? அதாவது அவ கொண்டக்கடலை குருமா நன்னாயிட்டு வைப்பா, அதனால அது எப்படி வைக்கிறதுன்னு ரெசிபி கேட்கறதுக்காக யார் என் பொண்டாட்டிய மீட் பண்ணும். டேய், நம்மளும் நம்ம அப்பா காலத்துக்கு போய் அவரை மீட் பண்ணி கொண்டக்கடலை குருமா எப்படி வைக்கிறதுன்னு கேட்கலாமா? சொத்து நம்ம பேர்ல எப்படி மாத்த போறோம்னு கேட்க போறோம். சாமி சாமி, அந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு கொடுங்க சாமி. டேய் டேய் டேய், கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி உயிரோட நான் இங்க இருக்கேன். உங்க அப்பனை ஏமாத்தி சொத்தை எழுதி நீங்க வாங்கலான்னு பாக்குறீங்களா? சாமி, நானே போறேன், என்னையே அனுப்புங்க. எதுக்கு? வீட்டுக்காரு மறுபடியும் ஓடி போறதுக்கா? அதெல்லாம் சரி வராது சாமி, எங்க வீட்டுக்காரையே அனுப்புங்க. இல்ல இல்ல இல்ல, நான் தான் போவேன். சரி, ஓகே. எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை? எல்லாமே போவோம். எல்லாரும் ஒன்னா போறதுக்கு என்ன ஷேர் ஆட்டவோ? யான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அண்டர்வேரா அதே இதுக்குள்ள எப்படி சாமி காலை விடுவீங்க? அது சாஃப்ட்வேர்யா? அதே அதே அதே. சாமி சாமி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல.
என் சம்மந்தி அனுப்புனா மொத்த பிளானையும் சொதப்பிடுவாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் சம்மந்தி கிட்ட பக்குவமா மெதுவா பேசி அழகா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். சரி மோளே, யான் சொல்றத முதலில் எல்லோரும் நன்னாயிட்டு கேட்டுக்கங்க. முதல்ல நீங்க எந்த வருஷத்துக்கு போகணுமோ அதை டயல் செய்யணும். பின்னே யான் சொல்லும் மந்திரத்தை நீங்கள் திருச்சி சொல்லணும். மனசிலாயோ? என்ன மந்திரம் சொல்லுங்க சாமி. குசேல கோச்சடைய லிங்கா ஈ மந்திரத்தை 3 முறை பறஞ்சால் நீங்கள் நினைச்ச இடத்துக்கு டிராவல் செய்யலாம். பின்ன திருச்சி வரும்போது வரணும். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பொறுக்கி தின்னுட்டு வருவோம். மூடுடி சாமி. சாமி நீங்க சொல்லுங்க சாமி. யார் சொன்ன மந்திரத்தை திருச்சி லிங்க கோச்சடைய குசேலான்னு விழிச்சால் நீங்கள் திருச்சி இங்கு விட்டு வரும். கொடுங்க சாமி, கொடுங்க. முதலில் வருஷத்தை ஓகே ஓகே 1990 ரெடி ஆயிட்டு 1 2 3 எந்த பிராந்துகளா மந்திரத்தை பறையும். சொல்ற சாமி, கோச்சுக்காதீங்க. ஓகே பட்டனை அழுத்திங்க. ரூபாய் பணம் கிட்டும். அதில் எனக்கு 25 கோடி கிட்டும். அதை வச்சு நான் ஓமன குட்டியை கட்டும். ஓகே ஊஞ்சல்ரா வா வா வா. நானா முதல்ல தெரியலதுரா. ஏய் யார் நீ? நேனே கனகதுர்கா. ஆமா நீ யாரு? எங்க அக்காவை பார்த்தா யாருன்னு கேக்குற? இதுதான் சின்ன பாப்பா. மந்திரத்தையும் தந்திரத்தையும் மிக்ஸ் பண்ணி காலச்சக்கரம்னு ஒரு அண்டர்வேர் நான் கண்டுபிடிச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஓடிப்போடும் வெப்பன் குட்டப்பனை நீங்கள் மீட் பண்ணலாம். ஏய் ஏய் எல்லாரும் வாங்க 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 வாங்கடா. எல்லாரும் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நாம இப்போ 25 வருஷம் பின்னோக்கி வந்திருக்கோம். நம்ம உருவம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனா மனசும் மூளையும் அப்படியே இளமையா இருக்கும். ஆனா நம்மளோட குறிக்கோள் என்ன? என் புருஷனை ஏமாத்தி அவன் பேர்ல இருக்கிற சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கணும். ஞாபகம் இருக்கா? அதுக்கேத்த மாதிரி எல்லாரும் யாரு இவளா? என்ன என்னங்க
கட்டின பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடியே இந்த கழுதையோட ஆட்டம் போடுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கு. நான் அப்படிதான் பண்ணுவேன். இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா இப்பவே வீட்டு விட்டு வெளில போ. ஆமா, இது என்ன எக்ஸ்ட்ரா கிரவுட்? நம்ம பிள்ளைங்க. எனக்கு பிறந்தது 2, ஆனா இங்க நிக்கிறது 6. இவங்க எல்லாம் யாரு? ஐயோ, நீ ரொம்ப போரியா. இதுங்க 2 தான் நம்ம பிள்ளைங்க. இது பாக்கி, அது கோக்கி. எது பாக்கி கோக்கியா? ஏண்டி இவனுங்களை பார்த்தாலே 4 பிள்ளைங்களை பெத்த மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்க நம்ம பிள்ளைங்களாடி? அப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அப்பாவா? எனக்கு இப்பதான் வயசு 5. உனக்குடா 5.75. அது என்னடி இது? ஒன்னு 5, இன்னொன்னு 5.75. ஏதோ குறையுது. கொர பிரசவத்துல பிறந்ததுங்க. 9 மாசத்துல பொசுக்குன்னு பிறந்துட்டா. இவ்வளவு வளர்ந்திருக்கானுங்க, இவனுங்களை போய் குறை பிரசவன்ற? மாமா, ஏமா அவர் மேல கண்ணு வைக்காதீங்க. நீ யாருமா பாப்பா? நான் தான் உங்க சின்ன மருமக பாப்பு. நான் தான் உங்க பெரிய மருமக பெரிய பாப்பா. ஏண்டி கல்யாணமா ஆயிடுச்சா? 5க்கும் 5.75க்கும் பால்ய விவாகம் பண்ணி வச்சிருக்கியே, இது நியாயமாடி? ஏதோ தெரியாம பண்ணுங்க. ஏங்க, அதுல ஒரு கையெழுத்து போடுங்க. யார பார்த்து கையெழுத்து போடுங்கன்ற? கையெழுத்து தானே போட சொன்னாங்க. இதுக்கு எதுக்குங்க கோச்சிக்கிறீங்க? நான் கை நாட்டுன்னு தெரிஞ்சும் கையெழுத்து போடுன்னு கிண்டல் பண்றாவோ. அப்பா அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஆமா, யார் இந்த செந்தூரப்பூ? நானு பப்புவோட அம்மா. உங்களை பார்த்தா பப்புக்கு போகாமே மப்பு ஏறும் போல இருக்கே. அப்பெல்லாம் பேசாதீங்கப்பா, அவங்க உங்க சம்மந்தி. முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்களேன். என்னது இது? அது வந்துங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு ஃபார்முங்க. ஒண்ணுடு வேண்டாம் பாப்பா. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏண்டி அவன் படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவான். நீ என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் அனுப்புற? இப்பெல்லாம் எங்கெங்க பசங்க படிக்குதுங்க, லவ் தானங்க பண்ணுதுங்க. அதனாலதான் கல்யாணத்தை பண்ணி வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அப்பவாவது பொறுப்பு வரும்ல. வந்துட்டாலும் ஆமா சம்பந்தி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க கை நாட்ட வைங்களே. நீங்க சொன்னா நான் மறுப்பேனா? ஏமால இல்ல, அந்த பத்திரத்துல. மையி குட்டப்ப என்னடா? வேண்டாம். ஏண்டா? கை நாட்டு வைக்கல. பசங்க படிச்சுட்டாங்கன்னா அவருக்கு அறிவு வந்துடும். நீங்கள மதிக்க மாட்டாங்க, பின்ன நம்மள பிரிச்சிடுவாங்க. அதே നിങ്ങളെ പിരിഞ്ഞ് എന്നാല് ഒരു നിമിഷം കൂടെ ഉയർ വാഴ മുടിയാതെ. നിങ്ങൾക്ക് ഞാൻ അക്ക വന്ന് നിങ്ങളെ ബിലീവ് பண்ணிக்கோங்க. இதுங்க படிச்சா என்ன, எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? சை நீவோட சொல்லும். സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ ஏய், இவரை தூக்கி போட்டு அடிச்சு வாங்க. ஐயோ ஐயோ, காரி ஆகிற நேரத்துல உள்ள புந்தத சுந்தரி கெடுத்துட்டாளே. சரி சம்பந்தி, அதே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? அடுத்து ஏதாவது ஐடியா பண்ணுங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க மனசு வச்சா கை நாட்டு வாங்கிடலாம். புரியலையே. அத நான் சொல்றேன். மாமா இருக்காரே, உங்களை பார்த்தாலே அதனால என் புருஷனை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா கையெழுத்த வாங்கிடலாம். என்னங்க அறிவு கட்டமா பேசிட்டு இருக்கீங்க? அதானே ஆண்டி, உங்க புருஷனை எங்க அம்மா கரெக்ட் பண்ணா என் புருஷனுக்கு நான் தங்கச்சி ஆயிடுவேன். 5 வயசுல பேசுற பேச்ச பாரு, மூஞ்சியும் முகரையும். நான் என்ன என் புருஷனை கல்யாணமா பண்ணிக்க சொன்னேன்? அக்னி நட்சத்திரத்துல நிரோஷாவும் கார்த்திக்கும் பார்த்து சிரிக்கிறது, கண்ணடிக்கிறது, காதுலயே ஃப்ளைங் கிஸ் கொடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அவரை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். ஆமா சம்பந்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா 100 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வந்துரும். அம்மா யோசிக்காதம்மா, ஓகே சொல்லு. ஆமா யோசிக்காதீங்க, ஓகே சொல்லுங்க. சம்பந்தி
யோசிக்காதீங்க சம்பந்தி. ஓகே சொல்லுங்க சம்பந்தி. சரி சரி. ஆனா நான் ஓகே சொன்னா போதுமா? அந்த சுந்தரி இருக்காளே, அவன் நடுவுல புள்ளி ஏதாவது சொதப்பிட்டானா? ஓ, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. அது எப்படி அத்தகாரு? ஏய், ఇప్పుడు చూడు சுந்தரி குட்டி, இவட வரு சுந்தரி. வந்துட்டா. எந்தா உன் புருஷன் நாராயண நம்பூதிரி இங்க வராரா? அவருக்கு பிடிச்ச கொழா புட்டு நேந்திர பழமும் எடுத்து வை. அயாளு தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். மறுபடியும் கொழா புட்டா? சேச்சி, அந்த ஆளு வந்தா நான் இங்க இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் இல்லைன்டாமா சொல்லுவேன். ஆனா ஏன் புருஷன் உன் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துருவானே. அச்சச்சோ, என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க. அயாளு வந்து கேட்டா நான் பாலக்காடுக்கு போயின்னு பறேனும். வரேன் சேச்சி. அடியே, ஏய் ஏய் ஏய், உன் புருஷன் கிட்டயா ஏன் புருஷன் கிட்டயா தெளிவா சொல்லிட்டு போடி. ஏதோ ஒரு புருஷன் அதான் போயிட்டால, எது சும்மா திரும்பி கூப்பிட்டு இருக்கீங்க அவளை? பாட்டு போடுங்கடா, பாட்டு போடுங்கடா. என்னடா காதல் பாட்டு போடுறா, கடவுள் பாட்டு போடுறீங்க? அக்னி நட்சத்திரம் படத்துல வர நிரோஷா மாதிரியே இருக்கீங்க. நீங்க கூடதான் கார்த்திக் மாதிரியே இருக்கீங்க. கத்திரிக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கா இவன். கார்த்திகா விடு, இது நான் பொழந்துட்டு வரேன். நோ குட்டன், நோ குட்டன். நான் வந்து உங்க மகனுக்கு என் பொண்ணு கொடுத்திருக்கேன். இல்லனா என்னையே நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். நீங்க மட்டும் உங்களை எனக்கு குடுக்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்பவே என் பையனை உங்க பொண்ணையும் பிரிச்சிடுறேன். குட்டப்பா, அது தப்புப்பா. உங்க காதலுக்காக நான் எந்த தப்பையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். கனகம், நோ நோ குட்டப்பா, வேண்டாம். நோ ஓ நோ, நீ எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும், வேணும். அழகா, நான் உனக்கு வேணும்னா இதுல இதுல ஒரு கை நாட்டு வை. என்னது இது? உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றதுக்கான விடுதலை பத்திரம். வாவ், பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி, உனக்காக என் செட்டப் சுந்தரியை கூட நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஓகே குட்டப்பா, கை நாட்டு வை. வைக்கிறேன். வைக்கவா? வைக்கவா? டேய் வெயிடா. எது? நோ வெயிட் டார்லிங் அப்படினு ஓ சொன்னேன். ஸ்வீட் ஹார்ட். ஓகே எஸ் சமந்தி, சமந்தி உங்க வீட்டுக்காரர் கை நாட்டு வச்சிட்டாரு. எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. இவங்க எப்ப வந்தாங்க? அவங்களது கூப்பிடுறீங்க இப்போ? ஏண்டா உன் மொகர கட்டைக்கு எத்தனை பொண்ணுங்கடா வேணும்? ஹலோ ஹலோ சீக்கிரம் வாங்க, நம்ம எல்லாரும் 2015க்கு போகணும். சமந்தி சமந்தி ஏம்மா, என்ன அடிக்கிறதுக்கா 2015ல இருந்து வந்தீங்க எல்லாரும்? உன்னை அடிக்கிறதுக்காக வரலையா, உன் சொத்து பத்திரத்துல கை நாட்டு வாங்குறதுக்காக வந்தோம்.
டேய் எடுறா அந்த சாஃப்ட்வேரை. எடுத்துட்டமா குட். 2015. 1 2 3 லிங்கா கோச்சடையா குச்சேலா. லிங்கா கோச்சடையா குச்சேலா. லிங்கா கோச்சடையா குச்சேலா. ஐயோ மொத்தமா யாரையுமே காணோம். போய் எவ்வளவு நாடி ஆச்சு, இன்னும் காணோம். என்ன ஆச்சு? எந்த கொச்சு மேல குட்டப்பனோட கையெழுத்து வாங்கியாச்சா? ஏன் லேட்டு? எல்லாம் உன் பொண்டாட்டியால தாயா. அவ என்ன பண்ணா? உன் பொண்டாட்டி எங்க அப்பாவை கெடுத்துட்டா. உன் அப்பன் தான்டா என் பொண்டாட்டி மனசை வீட்டை விட்டு இழுத்துட்டு ஓடுனேன். யோ, கையெழுத்து போட விடாம உன் பொண்டாட்டி தான் காரியத்தை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டு கொளறிட்டு இருக்க. எது கையெழுத்து வாங்கலையா? அப்படின்னா என் சாஃப்ட்வேர் கான்செப்டே நாசம் பண்ணிட்டீங்களா? ஐயோ கை நாட்டல வாங்கியாச்சியா? அப்படியே உடனே பார்ட்டிய பாக்குறோம், ப்ராப்பர்ட்டிய விக்கிறோம், பணத்தை வாங்குறோம், பங்க பிரிக்கிறோம். ஏய் பங்குக்கு நொங்க எடுத்துருவேன், ஜாக்கிரதை. எந்த குருவாயூரப்பா, என் பத்திரத்தையும் கொடுத்து கையெழுத்து வாங்க என் மந்திரத்தையும் பயன்படுத்தி கடைசியில என்ன கழித்து விடுறாங்களே, இவங்களாம் நன்னாயிட்டு இருப்பாங்க. யோ புலம்பாதியா. சீ, உன் பங்கு என்னமோ பிச்சு போடுறேன், இந்தா வெச்சுக்கோ. சரி பத்திரத்தை கொடுங்க. யோ நான் தான் கை எடுத்தேன், அப்புறம் எதுக்கு ஷாக் கொடுக்குறேன்? இந்த பத்திரத்தை பார்த்து சாக்காயிட்டப்பா. நான் போயிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கார் உங்க பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்க மாதிரி உயிர் எழுதிருக்கு. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஆனா பத்திரம் 2015 எல்லாம் வாங்கியிருக்கு. So what? ராண்டான்னு கேக்குறேன். 2015 வாங்கின பத்திரத்துல எப்படி 90ல ப்ராப்பர்ட்டி வாங்கின மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? 90ல கர்ப்பமானவ 2015 புள்ள பத்துக்க முடியுமா? அந்த மாதிரி தான். அப்போ அந்த இடத்தை விற்க முடியாதா? முடியவே முடியாது. ஏப்பா உன் அண்டர்வேர் கொஞ்சம் கொடுப்பா. நான் அண்டர்வேரே போறது இல்ல. யோ அது சாஃப்ட்வேர்யா. சாமி அந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் கொடுங்க சாமி. சாமி குடியா. கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு அது என்ன? செருப்பு பிஞ்சிரும், மூஞ்சிய பாரு. அது சாஃப்ட்வேர். ஒன்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் டங்கு வாரி கிழிஞ்சு போச்சு, அண்டர்வேர் அவுந்து போச்சு. ஓ அதனால தான் நீ அண்டர்வேர் போறது இல்லையா? எடோ இப்போ உன் பிரச்சனை என்ன? அண்டர்வேரா சாஃப்ட்வேரா? அண்டர்வேர். யோ படுத்தாதயா. சாமி இன்னொரு சாஃப்ட்வேர் கொஞ்சம் கண்டுபிடிங்க சாமி. நோ சான்ஸே இல்ல. நான் இன்னொரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு 25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் செத்து போயிடுவீங்க. அப்போ நீ மட்டும் சாகவே மாட்ட. என் ஜாதகத்தை நானே கணிச்சிட்டேன். எனக்கு 84 வயசுல தான் சாவு. இப்பவே நீ சாவு. டேய் பாடிய டிஸ்போஸ் பண்ணுங்கடா.